गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 9ஆம் தேதி, ஜெயநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், ஷரத்ருத்து, துலா மாதம், கிருஷ்ணபக்ஷம், சதுர்த்தி திதி. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 66வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். 5 தசகங்களில் பட்டதரி கிருஷ்ண பரமாத்மா கோபிகைகளோடு கூட ராசக்கிரீடை பண்ண வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். எப்படி பாகவதத்தில் 5 அத்தியாயங்களில் அஸ்வதி சுகாச்சாரியால் சொன்னாலோ அப்படி இங்கேயும் சொல்லியிருக்காள். அதில் போன அத்தியாயத்தில் பார்த்தோம், 65வது அத்தியாயத்தில் கோபிகைகளெல்லாம் சுவாமி ஆஹ்வானம் பண்ணுவதற்காக, வரணும் ராசக்கிரீடை பண்ணுவதற்காக, யமுனையினுடைய நதிக்கரைக்கு வரணுங்கிறதுக்காக, வரவழைக்கணுங்கிறதுக்காக வேணுகானம் பண்ணாள். அவர் பண்ணின வேணுகானத்தை கேட்டுப்பட்டு அதில் மயங்கி போய் ரொம்ப தூரத்தில் இருந்த நந்த விரஜத்தில் இருந்த இந்த கோபிகைகள்லாம், கோபஸ்திரீகள் எல்லாம் தங்களுடைய வீட்டில் இருக்கப்பட்ட தங்களுடைய உறவினர்கள், பதி புத்திராள் எல்லாரையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு ஓடி வந்தாலாம் அவசர அவசரமாக கிருஷ்ணனோடு கூட. பின்னாடி கிருஷ்ணன் பிரதிஜை பண்ணியிருக்கானே, நம்மளாம் காத்தியாயினி விரதம் இருந்தபோது பின்பு ஒரு சமயம் உங்களோட கூட நான் யமுனை நதிக்கரையில் சேர்றேன்னு சொன்னாலே,
இப்பொழுது வேணுகானம் பண்றாள். சுவாமி வியங்கியமாக தெரிவிக்கிறார், என்னோட வந்து சேருங்கோள் நீங்கள்லான்ட்டு என்பதாக புரிஞ்சுண்டு ஓடினாள் என்று பார்த்தோம். 65வது தசகத்தில் அதுதான் சொன்னாள் பட்டதிரி. இந்த 66வது தசகத்தில் அவள் பகவானோட சேர்ந்த வைபவத்தையும் அவள் எவ்வளவு ஆனந்தத்தை அடைஞ்சாள் என்பதையும் இந்த 66வது தசகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. இந்த 66வது தசகத்தில் பகவான் முதல்ல கோபஸ்திரீகள் அவரை நோக்கி வந்தவாள், ராசக்கிரீடை பண்ணுவதற்காக வந்தவாள்கிட்ட எது வந்து வியாபகாரிகமான தர்மமோ அதை எடுத்து சொன்னாள். முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும்னுட்டு. அதன் பிறகு அவளோட சேர்ந்தாள். அதனால் இதைத்தான் சொல்கிறாள் இந்த 66வது தசகத்தில். ஸ்ரீ ஹரையே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே ராசக்ரீடாயாம் பகவத்கிருத தர்மோபதேசவர்ணனம் விஹாரவர்ணனஞ்ச ஷஷ்டிதமம் தசகம். உபயாதானாம் சுதுருஷாம் குசுமாயுதபாண பாத விவசானாம் அபிவாஞ்சிதம் விதாத்தும் கிருதமதிரபி தா ஜகாத வாமமிவ. உபயாதானாம் சுதுருஷாம். அங்கே வந்து சேர்ந்திருக்காள் எல்லாரும் கோபஸ்திரீகள் எல்லாம். பகவான் வேணுகானத்தை கட்டுப்பட்டு அவள்லாம் யாருனால் சுதுருஷாம், ரொம்ப அழகான ரூபத்தோடு கூட இருக்கப்பட்ட கோபஸ்திரீகள். உபயாதானாம் வந்து சேர்ந்திருக்காள். எப்படி வந்து சேர்ந்திருக்காள்? குசுமாயுத பாணபாத விவசானாம். குசுமாயுதன்னு மன்மதனுக்கு பேர். மன்மதனால் அவள் தங்களெல்லாம் இழந்திருக்காள். தாங்கள் யாருங்கிறது தெரிஞ்சிக்காமல் அப்படியே பகவான்கிட்ட பரித்தியாகம் பண்ணிவிட்டாள் தங்களை எல்லாரையும். ஏன்னா அந்த குசுமாயுதன் இருக்கானே மன்மதன், அவனால் அவன் போட்ட பானங்கள் அம்பு மலர்களால் வீச்சிருக்கான். அவள் மேலே பானத்தை போட்டிருக்கான். ஆகையினால காமத்தை அடைஞ்சவாள் அவள். இந்த மன்மதனால் காமத்தை தூண்டி வைக்கப்பட்டவாள். அப்படி குசுமாயுதபான பாத்த விவசானாம். அதனால் பகவான் மேலே அளவற்ற பிரேமையை வச்சு ஓடி வந்திருக்காள். அப்படி வந்து சேர்ந்திருக்காள் அவள்லாம். உபயாதானாம் சுதுருஷாம் குசுமாயுதபான பாத்த விவசானாம் அபிவாஞ்சிதம் விதாத்தும். சுவாமி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காள், இவாளுக்கு பிரதிஜை பண்ணபடி இவாளோடு சேர்ந்து இவாளுக்கு தான் கொடுத்த பிரதிஜையை நிறைவேற்ற வேண்டும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கார். ஆனால் வாயால் வேற மாதிரி பேச ஆரம்பித்தாள். அபிவாஞ்சிதம் விதாத்தும் கிருத்தமதிரபி. மனசுக்குள்ளே நினச்சின்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள், இவாளை அனுகிரகம் பண்ணும், இவாள் மனசனுடைய தாப்பங்களெல்லாம் காமத்தெல்லாம் போகணும், இவாளோட சேரணுங்கிறதாக தீர்மானம் பண்ணிவிட்டாள் சுவாமி. அபிவாஞ்சிதம் விதாத்தும் கிருத்தமதிரபி தா ஜகாத வாமமிவ. ஆனால் எப்படி நடித்தார்னாள், இவாள் மேலே துளி கூட தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி முகத்தை திருப்பிண்டு இவாளை பார்த்து ரொம்ப விரக்தியோடு பேச ஆரம்பித்தாளாம் சுவாமி. சொல்கிறாள் இங்கே முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி. எப்பொழுதும் காமம் அதிகமாக வர்த்திக்கணும்னா கொஞ்சம் ஊடல் இருக்கணும். பாரதியார் சொல்கிற மாதிரி, பாரதியார் குயில் பாட்டுன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காள். அதில் சொல்லுவார், ஊடல் 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 பின்னே ஊடல் பின்னே கூடல் கூடல் கூடல்பர். என்ன அர்த்தம்னா, காதலர்களுக்குள்ள சில சமயம் வேறுபாடு, மனசு வேறுபாடு ஏற்பட்டு ஊடல் ஏற்படும், சண்டை ஏற்படும். அதன் பின்னே இவா போட்ட சண்டையெல்லாம் மறந்துவிட்டு காதல்னால் அவள்லாம் கூடி கூடி ஆனந்தப்படுவாள். அதுதான் இந்த ஊடல் 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 பின்னே கூடல்னு சொல்லி பாரதி சொல்லியிருக்காளே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி கொஞ்சம் இவாள் மேலே துளி கூட தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பித்தாள் சுவாமி. உபயாதானாம் சுதுர்ஷாம் குசுமாயுதபாண பாத விவசானாம் அபிவாஞ்சிதம் விதாத்தும் கிருதமதிரபி
தா ஜகாத வாமமிவ. அந்த ஸ்திரீகள்கிட்ட, கோப ஸ்திரீகள்கிட்ட துளி கூட தனக்கு இஷ்டம் இல்லைங்கிறதா தெரிவிப்பது மாதிரி மனசால அப்படி காமிச்சாலாம், நடிச்சாள் சுவாமி. ககனகதம் முனிநிவகம் ஸ்ராவயித்தும் ஜகித குலவதூ தர்மம் தர்மியம் கழுதே வச்சனம் கர்மது நோ நிர்மலஸ்ய விஸ்வாஸ்யம். பட்டதிரி சொல்றாள், ஏ கிருஷ்ணா, நீ என்ன பண்ணினே? ககனகதம் முனிநிவகம், ஆகாசத்தில் முனிகணங்கள் எல்லாம், ஆகாசத்தில் தேவதா கணங்கள் முனிகணங்கள் எல்லாரும் அப்படி நின்றுருக்காள். ராசக்கிரீடை நடக்க போகிறது பார்க்கணுங்கிறதுக்காக. அவள் காதில் நன்னா விழணும், ஸ்ராவயித்தும் அவள் காதில் நன்னா விழணுங்கிறதுக்காக நீ இறஞ்சி சொன்னேன். ஜகித குலவதூ தர்மம், இறஞ்சி நல்ல குலஸ்திரீகள் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும், அவளுடைய தர்மம் என்னங்கிறத எடுத்து சொல்லுறதுக்காக இறஞ்சி நீ சொன்னேன். அவளை பார்த்து தர்மத்தை சொன்னேன். ககனகதம் முனிநிவகம் ஸ்ராவயித்தும் ஜகித குலவதூ தர்மம், உயரக்க குழுமி இருக்கும் முனிகணங்கள் தேவதைகள் எல்லார் காதலியும் விழணும் என்பதற்காக இறஞ்சி நீ எது தர்மமோ, எது குலஸ்திரீகள் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தர்மமோ அதை எடுத்து நீ இறஞ்சி சொன்னேன். தர்மியம் கழுதே வச்சனம் கர்மதுனோ நிர்மலஸ்ய விஸ்வாஸ்யம். ஏ கிருஷ்ணா, இந்த அவதாரத்தில் நீ என்ன பண்ணியிருக்கே? உன்னுடைய சொற்களை தான் எல்லாரும் கேட்கணும். உன்னுடைய வச்சனம் இருக்கே, அதுதான் சாது வச்சனம், அதுதான் நல்ல தர்மோபதேசம், அதைத்தான் எல்லா ஜனங்களும் பின்பற்ற வேண்டும். நீ என்னமா நடத்தி காமிச்சியோ, நீ ஸ்திரீகளோடு கூட சங்கமிச்சே, இதெல்லாம் நானும் அதே மாதிரி கிருஷ்ணன் மாதிரி இருக்கணும்னு நினச்சுவிடப்படாது என்பதாக பட்டதிரி சொல்கிறாள். தர்மியம் கழுதே வச்சனம் கர்மதுனோ நிர்மலஸ்ய விஸ்வாஸ்யம். அதனால்தான் சொல்கிறது வழக்கம். ராமர் மாதிரி அவர் நடந்து காட்டின மாதிரி தான் எல்லா ஜனங்களும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி நடத்தி காட்டணும். ஆனால் கிருஷ்ணர் சொன்ன சொற்களை மனசில் வாங்கிட்டு அதுபடி தர்மத்தை நடத்தணும்னு சொல்கிறது வழக்கம். உன்னுடைய நீ என்ன செய்கைகள் செய்தியோ, நீ என்னெல்லாம் நடித்து காமிச்சியோ இந்த அவதாரத்தில், அதெல்லாம் பின்பற்றப்படாது. கர்மத்துன்னா விஸ்வாசியம், அதை போய் ஒருத்தர் எமுலேட் பண்ணப்படாது. ஆனால் நீ சொன்ன சொற்கள் இருக்கே, அதெல்லாம் தர்ம வச்சனங்கள். பகவத்கீதை முழுக்க நீ அனுகிரகம் பண்ணியிருக்கே. அப்படி சொன்ன விஷயங்களெல்லாம் எல்லாரும் கேட்டு ஸ்ரேயஸை அடைய வேண்டும் என்பதற்காகவே அப்படி சொன்னேன். ககனகதம் முனிநிவகம் ஸ்ராவயித்தும் ஜகித குலவதூ தர்மம் தர்மியம் கழுதே வச்சனம் கர்மதுனோ நிர்மலஸ்ய விஸ்வாஸ்யம். ஆகர்ண்யதே பிரதீபாம் வாணீமேணீதृशः பரம் தீனாः மாமா கருணா சிந்தோ பரித்யஜ இத்யதிசிரம் விலேபுஸ்தாः. ஆகர்ண்யதே பிரதீபாம் வாணீம் ஏணீதृशः பரம் தீனாः மாமா கருணா சிந்தோ பரித்யஜ இத்யதிசிரம் விலேபுஸ்தாக. பகவான் என்ன சொன்னாள்? நீங்கள்லாம் நல்ல தர்மத்தை எடுத்து சொன்னாள், குல தர்மம் என்னங்கிறத எடுத்து அவள்கிட்டனா சொன்னாள். நீங்கள்லாம் அப்படி பத்னி புத்திராள் இவாள்லாம் விட்டுவிட்டு வரப்படாது. பாகவத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள். பர்த்து சுஷ்ரூஷணம் ஸ்திரீணாம் பரோ தர்மோ ஹ்யமாயயா தத்பந்தூனாம் ச கல்யாண்யः பிரஜானாம் சானுபோஷணம் துஷீலோ துர்பகோ விருத்தோ ஜடோரோக்யதனோபி வா பதிஸ்திரீபிஹ நஹாதவ்யோ லோகேபி அசுபிரபாதகி. அப்படிலாம் சொல்லியிருக்காள். ஒரு நல்ல குலஸ்திரீ தன் பர்த்தா கிட்டக்க ரொம்ப பிரியமாக இருந்துட்டு சிசுரூஷாதிகள் பண்ணிட்டு இருக்கணும், பிரியமாக இருக்கணும்.
அவன் எவ்வளவு துஷீலனாக இருந்தாலும், துர்பகனாக இருந்தாலும், விருத்தனாக இருந்தாலும், ஜடனாக இருந்தாலும், ரோகியாக இருந்தாலும், அந்த ஸ்திரீ அவன்கிட்டக்க வாத்சல்யத்தோடு இருக்கணும் என்றெல்லாம் சொன்னிருக்காதான். அதுதான் குலஸ்திரீயோட ஔபபத்தியம். ஜுகுப்சிதம் ச சர்வத்திர ஔபபத்தியம் குலஸ்திரியாக. குலஸ்திரீகள் அப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்காள் சுவாமி. அதான் சொன்னாள் போன ஸ்லோகத்தில். இப்படி பகவான் அவளை பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள்லாம் அப்படி ஓடி வரலாமா? நான் வேணுகானம் பண்ணால் என்னோட சேரணும்னுட்டு நீங்கள் ஓடி வரலாமா? வரப்படாதே. நீங்கள் பர்த்தாக்கள்லாம் குழந்தைகள் எல்லாரையும் விட்டு வந்திருக்கல, இது தப்பு, திரும்பி போங்கன்னு நாள் சுவாமி. அதை கேட்டுவிட்டு அவள்லாம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டாளாம். இப்படி சொல்லிவிட்டாளே சுவாமின்னுட்டு அதுதான் சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. ஆகர்ணியதே பிரதீபாம் வாணீம் ஏனீதிருஷ பரம் தீனாः மாமா கருணா சிந்தோ பரித்யஜ இத்தியதிச்சிரம் விலேபுஸ்தாக. அதிச்சிரம் விலேபு நாள். ரொம்ப நேரம் அழுதாளாம் ஸ்திரீகளெல்லாம். எல்லாரையும் விட்டுவிட்டு வேணுகானம் பண்ணுற உன்னோட சேரணுங்கிறதுக்காக நாங்கள் ஓடி வந்தோமே, என்ன நீ விட்டுப்பிடலாமா? இப்படி என்னென்னமோ அட்வைஸ் எல்லாம் பண்ணி திருப்பி என்னை அனுப்புகிறே அப்படின்னு சொன்னாள். ஆகர்ணியதே பிரதீபாம் வாணிம். நீ ரொம்ப நல்ல புத்திமதிகள் சொல்லணுங்கிறதுக்காக தர்மம் என்ன, குலஸ்திரீகளுடைய தர்மம் என்ன, திருப்பி நீங்கள்லாம் போகணுங்கிறதா சொன்னீங்களே. ஏ கிருஷ்ணா, குருவாயிரப்பா, இதை கேட்டுவிட்டு ஏனி திருஷா பரம் தீனா. அப்படி மான் வழியாள், மான் மாதிரி மருண்டு மருண்டு பார்வைகளை உடைய அந்த ஸ்திரீகள் ரொம்ப துக்கத்தை அடைஞ்சி, பரம் தீனாக மனசில் ரொம்ப கடுமையான துக்கத்தை ஏற்பட்டு இப்படி நம்மளை கிருஷ்ணன் பராங்முகமாக இருந்துட்டு திரும்பி போன்னு சொல்கிறானேன்னு உங்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு கெஞ்சினாலாம். அதிச்சிரம் நாள். ரொம்ப ரொம்ப நாளைக்கு, சிரம்னா ரொம்ப நாளைக்குன்னு அர்த்தம். ரொம்ப நேரமாக விலேபுகு அவன்கிட்ட காலை பிடிச்சிருந்து கெஞ்சினாலாம். ஹே கருணா சிந்தோ மாமா பரித்யஜ, நீ எங்களை விடலாமா, கைவிடலாமா? உன்னை நம்பி இங்கே வந்திருக்கோம் நாங்கள், இப்படி என்னை திரும்பி போன்னு சொல்கிறையே, இப்படி பண்ணலாமா நீ வருத்தப்பட்டாலாம். ஆகர்ணியதே பிரதீபாம் வாணீம் ஏனீதிருஷ பரம் தீனாः மாமா கருணா சிந்தோ பரித்யஜ இத்தியதிச்சிரம் விலேபுஸ்தாக. அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஹே முராரே, ஹே கிருஷ்ணா, குருவாயிரப்பா, நீ ரொம்ப கருணா சிந்து, நீ கருணையோடு கூட இருக்கிறப்பட்ட ஹிருதயத்தை உடையவன். இந்த கோபிகைகள்லாம் அப்படி விச்சு அழுது எங்களை நீங்கள் பரித்தியாகம் பண்ணலாமா, திருப்பி அனுப்பலாமான்னு கேட்டபொழுது நீ அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக முன்னாடியே நினச்சிட்டு இருந்தவன், அவளோடு கூட நீ ராசக்கிரீடை பண்ணுவதற்காக அவளை சேர்த்துண்டே, அவளோடு கூட நீ ரமிக்க ஆரம்பித்தே அந்த யமுனா நதியினுடைய கரையில் பெரிய மணல் திட்டு. அந்த மணல் திட்டில் நீ அவளோடு கூட காமம் அபிரந்தும், காமத்தை அனுபவிப்பதற்காக தயாராக ஆனேங்கிறதாக சொல்லப்பட்ட 4வது ஸ்லோகம். தாசாம் ருதிதை லபிதை கருணாகுல மானசோ முராரேத்வம் தாபிப்சமம் பிரவருத்தோ யமுனா புலினேஷு காமம் அபிரந்தும். தாசாம் ருதிதை, அவள் விசிச்சு விசிச்சு அழற்தையும், லபிதை கெஞ்சி கெஞ்சி கேட்பதையும், தாசாம் ருதிதை லபிதை அவள் அழுவதையும் கெஞ்சி கேட்பதையும் பார்த்துவிட்டு, கருணாகுல மானசோ முராரேத்வம், உன்னுடைய ஹிருதயம் எப்பேற்பட்ட ஹிருதயம், கருணாகுல மானசா, உன் மனசு கருணையினால் அப்படியே பூர்ணமாக இருக்கப்பட்ட கருணா சிந்து நீ. அப்பேற்பட்ட ஹே முராரே, ஹே குருவாயிரப்பா, நீ என்ன பண்ண? தாபிசமம் பிரவருத்தா யமுனா புலினேஷு காமம் அபிரந்தும், காமம் அபிரந்தும் பிரவருத்தா, அவளோட காமங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவளோடு சேர்ந்தே நீ சேர்ந்து அந்த யமுனா நதியினுடைய கரையில் இருக்கப்பட்ட மணல் திட்டுகள், அந்த மணல் திட்டுகளில் அவளோட நீ சேர்ந்தே இன்னும் சொல்லப்பட்ட 4வது ஸ்லோகம் இது.
தாசாம் ருதிதைஹ லபிதைஹ கருணாகுலமானசோ முராரே த்வம் தாபிஸ் சமம் பிரவருத்தः யமுனா புலினேஷு காமம் அபிரந்தும். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே ராசக்ரீடாயாம் பகவத்கிருத தர்மோபதேச வர்ணனம் விஹார வர்ணனம் நாம ஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நமः. உபயாதானாம் சுத்ருஷாம் உபயாதானாம் சுத்ருஷாம் உபயாதானாம் சுத்ருஷாம் குசுமாயுத பாண பாத விவசானாம் குசுமாயுத பாண பாத விவசானாம் குசுமாயுத பாண பாத விவசானாம் அபிவாஞ்சிதம் விதாதும் அபிவாஞ்சிதம் விதாதும் அபிவாஞ்சிதம் விதாதும் கிருதமதிரபிதா ஜகாத வாமமிவ கிருதமதிரபிதா ஜகாத வாமமிவ கிருதமதிரபிதா ஜகாத வாமமிவ ககனகதம் முனிநிவகம் ககனகதம் முனிநிவகம் ககனகதம் முனிநிவகம் ஸ்ராவயித்தும் ஜகித குலவதூதர்மம் ஸ்ராவயித்தும் ஜகித குலவதூதர்மம் ஸ்ராவயித்தும் ஜகித குலவதூதர்மம் தர்மியம் கலு தே வசனம் தர்மியம் கலு தே வசனம் தர்மியம் கலு தே வசனம் கர்மது நோ நிர்மலஸ்ய விஸ்வாஸ்யம் கர்மது நோ நிர்மலஸ்ய விஸ்வாஸ்யம் கர்மது நோ நிர்மலஸ்ய விஸ்வாஸ்யம் ஆகர்ண்யதே பிரதீபாம் ஆகர்ண்யதே பிரதீபாம் ஆகர்ண்யதே பிரதீபாம் வாணீம் ஏணீத்ருஷः பரம் தீனாः வாணீம் ஏணீத்ருஷः பரம் தீனாः வாணீம் ஏணீத்ருஷः பரம் தீனாः மாமா கருணா சிந்தோ மாமா கருணா சிந்தோ மாமா கருணா சிந்தோ பரித்யஜ இத்யதிசிரம் விலேபுஸ்தாः பரித்யஜேத்யதிசிரம் விலேபுஸ்தாः பரித்யஜேத்யதிசிரம் விலேபுஸ்தாः தாசாம் ருதிதைः லபிதைः தாசாம் ருதிதைः லபிதைः தாசாம் ருதிதைः லபிதைः கருணாகுலமானசோ முராரே த்வம் கருணாகுலமானசோ முராரே த்வம் கருணாகுலமானசோ முராரே த்வம் தாபிஸ் சமம் பிரவருத்தோ தாபிஸ் சமம் பிரவருத்தோ தாபிஸ் சமம் பிரவருத்தோ யமுனா புலினேஷு காமமபிரந்தும் யமுனா புலினேஷு காமமபிரந்தும் யமுனா புலினேஷு காமமபிரந்தும். ஸ்ரீ ஹரே நமः. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த யமுனா நதியினுடைய கரையில் மணல் திட்டுகள் இருக்குது. அந்த மணல் திட்டு மேலே சுவாமி வந்திருக்கிற அத்தனை கோபி ஸ்திரீகள்கிட்டையும் பிரியத்தோடு கூடியும் அவளை அனுகிரகம் பண்ணுங்கிற எண்ணத்தோடையும் கூடியும் அந்த கோபிகை ஸ்திரீகளோடு கூட உட்கார்ந்துட்டாளாம். எப்படி இருக்குன்னாள், பூர்ணச்சந்திரன் பிரகாசமாக ஃப்ளட் லைட்டு போட்ட மாதிரி பிரகாசிக்கிறது. நல்ல அழகான ரம்யமான குளிர்ச்சியான காற்று, அப்படி நல்ல பிரகாசமான இரவு. எல்லாரையும் ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கலாம். நல்ல
அவள்லாம் என்ன பண்ணியிருக்கா, கோபஸ்திரீகள் அவளுடைய மேலே இருக்கப்பட்ட புடவைகளெல்லாம் அப்படியே கீழே விரிச்சிருக்காள் உட்கார்றதுக்காக. அது மேலே உட்கார்ந்துருக்காள் சுவாமி இந்த கோபஸ்திரீகளோடு கூட. அதை சொல்கிறாள் இந்த 5வது ஸ்லோகத்தில். ரொம்ப ரம்யமான ஒரு என்வாயரன்மெண்ட் சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாள் பட்டதிரி. சந்திரகரஸ்யந்தலசத் சுந்தர யமுனா தடாந்த வீதீஷு கோபீ ஜனோத்தரீயைஹ ஆபாதித சம்ஸ்தரோ ன்யஷீதஸ்த்வம். சந்திரகர ஸ்யந்தலசத் சுந்தர யமுனா தடாந்த வீதீஷு. சந்திரகர, பூர்ணமான சந்திரன் பிரகாஷின்னு இருக்கு ஆகாசத்தில். அப்படியே வெளிச்சம் ஃப்ளட் லைட் போட்ட மாதிரி கீழே தெரிகிறது. அப்படி இருக்காம். செந்தலசத் சுந்தர, ஆகினாலேயே சூழ்நிலையெல்லாம் அப்படியே அழகான ரம்யமாக இருக்கான் சூழ்நிலை. யமுனா தடாந்த வீதீஷு, யமுனை நதி ஓடுறது அழகாக பார்க்குறதுக்கு இருக்குது. அதுக்கு கரையில் விளையர்னு அப்படியே மணல் குவியல்கள் இருக்குது. அந்த மணல் திட்டு அது மேலே உட்கார்ந்துருக்காள் சுவாமி. அங்கே என்ன பண்ணுறாள்? கோபி ஜனோத்தரியைஹி, அந்த கோபி ஜனங்கள் கோபஸ்திரீகள் இருக்காளே அவள்லாம் அவளுடைய புடவைகள்லாம் கலர் கலராக இருக்கப்பட்ட புடவைகள் அதெல்லாம் அப்படியே கீழே மணல் திட்டு மேலே போட்டிருக்காள். அது மேலே உட்கார்றதுக்காக சுவாமி உட்காரணும், தங்களும் உட்காரணும், சுழ்ந்துட்டு உட்காரணுங்கிறதுக்காக போட்டிருக்காள். துவம் யஷீதா ஆபாதித சம்ஸ்தரஹா, அப்படியே இந்த படுக்க மாதிரி போட்டிருக்கு அந்த கலர் கலராக வஸ்திரங்கள். அந்த வஸ்திரங்கள் மேலே உத்தரியத்து மேலே சுவாமி உட்கார்ந்துடலாம். அந்த அழகை சொன்னால் இந்த 5வது ஸ்லோகத்தில். சந்திரகரஸ்யந்தலசத் சுந்தர யமுனா தடாந்த வீதீஷு கோபீ ஜனோத்தரீயைஹி ஆபாதித சம்ஸ்தரோ ன்யஷீதஸ்த்வம். நீ அவளோட கூட சேர்ந்து அந்த படுக்க மாதிரி விரிச்சிருக்கப்பட்ட அந்த வஸ்திரங்கள் மேலே உட்கார்ந்துட்டே நாள். ஏ குருவாயூரப்பா, நீ உட்கார்ந்துட்டே நாள். சுமதுர நர்மாலபனை கரசங்கிரகணைச்ச சும்மனோல்லாசை காடாலிங்கன சங்கை துவமங்கனாலோகம் ஆகுலீச்ச கிருஷே. சுவாமி அவளுடைய காமனைகள்லாம் பூர்த்தி பண்ணுங்கிறதாக பலவிதமான சேஷ்டைகள் பண்ணாளுங்கிறத எடுத்து சொல்கிறாளிங்க. சுமதுர நிர்மாலபனை, அவள்கிட்ட ரொம்ப இனிமையான பேச்சுக்கள் பேசி பேசி அழகா சமத்காரமாக ரொம்ப ஹாஸ்யமாகவும் பேசி அவளை அனுபவிக்க முடியாது அவளை சந்தோஷப்படுத்தினாள் சுவாமி. ஒவ்வொருத்தையும் போய் அவள்கிட்ட புகழ்ந்து பேசி அவள்கிட்ட ரசிகமாக பேசி அவளை சந்தோஷப்படுத்தினாள் சுவாமி. சுமதுர நர்மாலபனை, ரொம்ப காமத்தோடு கூட பல சம்பாஷணைகள் அவளோட கூட செஞ்சு நின்றாள் சுவாமி. கரசங்கிரகணைச்ச சும்பனோல்லாசை, அவ கைகளெல்லாம் பிடிச்சிண்டாள் சுவாமி. பிடிச்சிண்டு அவள்கிட்ட முத்தம், எல்லாரையும் முத்தம் கொடுத்தாள். சும்பனோல்லாசைகி, ரொம்ப பேஷனேட் கிசஸ் அவள்கிட்ட கொடுத்தாள். காடாலிங்கன சங்கை, காடாலிங்கன சங்கை, அவளை எரிக்கி தழுவிண்டாள் சுவாமி. அவளை எரிக்கி தழுவிண்டாள், ஆனந்தத்தை கொடுத்தாள். காடாலிங்கன சங்கை துவம் அங்கனாலோகம் ஆகுலீச்ச கிருஷே, ஆகுலீச்ச கிருஷே, அவளை ரொம்பவும் ரொம்பவும் உணர்ச்சியில் உயர்ந்த கட்டத்துக்கு எழுப்பினாள் சுவாமி. அங்கனாலோகம், சுத்திவரிலும் வந்திருக்கிற அத்தனை கோபி ஸ்திரீகளையும் உற்சாகப்படுத்தி அவளுக்கு எத்தனை சந்தோஷத்தினுடைய எல்லைக்கே கொண்டு சென்று விட்டார் சுவாமி. அத்தனை ஆனந்தம் அடைஞ்சாலும் அவள்லாம் சுவாமி பண்ணுற அந்த சேஷ்டைகளை பார்த்துவிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிறது, முத்தங்களை கொடுக்கறது, அழகான பிரியமான வார்த்தைகளை சொல்கிறது, இறுக்கி அவளோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, இப்படிலாம் பண்ணாள்னு சொன்னாளிங்க. 6வது ஸ்லோகத்தில் சுமதுர நர்மாலபனை கரசங்கிரகணைச்ச சும்மனோல்லாசை காடாலிங்கன சங்கை துவம்
அங்கனாலோகமாகுலீச்ச கிருஷே. ஏ குருவாயிருப்பா, இவ்வாறாக நீ அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்தியே, இந்த அவள் அந்யாதிருஷ்யமாக உன்கிட்ட பக்தி வச்சு பிரேமையை வச்சிருந்தாளா, அதை நீ திருப்பி அவளுக்கு அவளோடு கூட பகிர்ந்துட்டே நீன்னு சொல்லப்பட்ட 6வது ஸ்லோகம் இது. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீ அவளுக்கு மார்கழி மாதத்தில் வெடிகாலம்புற வேளையில் எழுந்து காத்தியாயினி விரதம் இருந்துட்டு யமுனா நதியில் ஸ்நானம் குளிர ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவளுடைய வஸ்திரங்கள்லாம் அபகரித்த பொழுது அவள் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு வஸ்திரங்களை திருப்பி கொடுக்கணும்னு கேட்டாள். அப்பொழுது நீ அவள்கிட்ட சொன்னேன், உங்களுடைய அபிலாஷைகளெல்லாம் பின்பு ஒரு சமயம் நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதை மறக்காமல் நீ அவள் அதை மறக்கலைங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே மறுபடியும் இந்த யமுனா நதியினுடைய கரையில் அவளோடு கூட நீ ராசக்கிரீடை பண்ணுவதற்காக ஆரம்பிக்கிற சமயத்தில் மறுபடியும் அவளுடைய வஸ்திரங்கள்லாம் அபகரித்து என்று சொன்னாள். அவள் மனசு ரொம்ப சந்தோஷமான ஆள்கள்ங்கிறது சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம் இது. வாசோஹரணதினே யத்வாசோஹரணம் பிரதிஸ்ருதம் தாசாம் ததபி விபோ ரசவிவச ஸ்வாந்தானாம் காந்த சுப்ருவாம் அததாஹ. ஹே பகவானே, ஒரு வச்சனம் உண்டு, கிரியா கேவலம் உத்தரம்னுட்டு. அதாவது செய்கைகள் தான் ஒருத்தருடைய பதில்னுட்டு. அப்படி சுவாமி தன்னுடைய அவர் செஞ்ச காரியங்கள்னாலேயே இவளுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருந்துதான். ஏன்னா வாசோகரணதினே, முன்பு ஒரு சமயம் வஸ்திரங்களெல்லாம் சுவாமி அபகரித்தாள். அவள்லாம் நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவளுடைய வஸ்திரங்கள்லாம் எடுத்துன்னு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டாள். சுவாமி கோபிகளுடைய வஸ்திரங்கள்லாம் அபகரித்தாள். அந்த சமயம் அவள்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்டுண்டாள். அப்போ சுவாமி ரொம்ப ஆனந்தமடைஞ்சு, நீங்கள்லாம் நானே உங்களுக்கு பத்தியாக வரணுங்கிறதான ஆசையோடு கூட நீங்கள்லாம் விரதம் இருந்திருக்கேள், நான் கண்டிப்பாக உங்களை அனுகிரகம் பண்ணுறேன், ஒரு சமயம் ராசக்கிரீடை உங்களோட பண்ணுறேன்னு நீ சொல்லியிருந்தியே, அந்த வச்சனம் இருக்கே எது பிரதிஸ்ருதம், நீ முன்னாடி எப்படி அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணினியோ, அவளுக்கு ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தியோ, அதை தீர்த்து வச்சுட்டேன்னு வியங்கியமாக சொல்கிற மாதிரி முன்னாடி பண்ண செய்யே மறுபடியும் பண்ணினேன் நின்னாள். ததபி விபோ ரச விவச ஸ்வாந்தானாம் காந்த சுப்ருவாம் அததாக. நீ மறுபடியும் வாசோகரணம் பண்ணினேன், அவள் மேலே இருக்கப்பட்ட அவளுடைய வஸ்திரங்களெல்லாம் மறுபடியும் நீ விலக்கினே. இந்த சமயம் அவளோடு காமத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம். வாசோஹரணதினே யத்வாசோஹரணம் பிரதிஸ்ருதம் தாசாம் ததபி விபோ ரசவிவச ஸ்வாந்தானாம் காந்த சுப்ருவாமததாக. உன்னுடைய பிரதிஜையை நீ நிறைவேற்றினேன்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. சந்திரகரஸ்யந்தலசத் 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 சுந்தரயமுனா தடாந்தவீதீஷு சுந்தரயமுனா தடாந்தவீதீஷு சுந்தரயமுனா தடாந்தவீதீஷு கோபீஜனோத்தரீயைः 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 ஆபாதித சம்ஸ்தரோ ஞஷீதஸ்த்வம் ஆபாதித சம்ஸ்தரோ ஞஷீதஸ்த்வம் ஆபாதித சம்ஸ்தரோ ஞஷீதஸ்த்வம் சுமதுர நர்மாலபனைः சுமதுர நர்மாலபனைः சுமதுர நர்மாலபனைः கரசங்கிரகணைச்ச சும்பனோல்லாசைः கரசங்கிரகணைச்ச சும்பனோல்லாசைः
கரசங்கிரகணைச்ச சும்பனோல்லாசைः காடாலிங்கனசங்கைः 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 त्वमङ्गनालोकम् आकुलीचकृषे त्वमङ्गनालोकम् आकुलीचकृषे त्वमङ्गनालोकम् आकुलीचकृषे वासोहरणदिने 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 यद्वासोहरणं प्रतिश्रुतं तासां यद्वासोहरणं प्रतिश्रुतं तासां यद्वासोहरणं प्रतिश्रुतं तासां तदपि विभो रसविवश तदपि विभो रसविवश तदपि विभो रसविवश स्वान्तानां कान्त सुभ्रुवामदधाः स्वान्तानां कान्त सुभ्रुवामदधाः स्वान्तानां कान्त सुभ्रुवामदधाः ஸ்ரீஹரே நமः. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, ஹே நந்தசுதா, அந்த கோபிகைகளெல்லாம் உன்னோட கூட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது உன்னுடைய உடம்பு, அழகான உடம்பு ஆலிங்கனம் பண்ணுறதே அவள் அடைஞ்ச ஆனந்தம் இருக்கே, அதை எவ்வாறு சொல்ல முடியுங்கிறாள். அவள் அவ்வளவு ஆனந்தத்தை அடைஞ்சாள். நீ ரொம்பவும் அழகான ரூபத்தோடு கூட அவளோடு கூட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறதே மேலெல்லாம் வியர்வை ஏற்பட்டு அந்த வியர்வையினால் உன் முகம் பிரகாசிச்சுது. எப்படி பிரகாசிச்சுது? அப்படியே ஒரு மல்லிகை பூ மாதிரி உன்னுடைய சிரிப்பு, புன்சிரிப்பு, உன்னுடைய பற்களெல்லாம் மல்லிகை பூ மாதிரி இருக்குது. அப்படி உன்னுடைய முகம் இருக்கே, அது தாமரைப்பூ மாதிரி இருக்குது. அப்படி தாமரைப்பூ மாதிரி இருக்கப்பட்ட முகத்தில் மல்லிகை பூ மாலை சிரிப்பை சிரித்து அவளோடு கூட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கே அதை பார்த்துட்டு அவள்னா இந்த 3 லோகத்துலேயும் இவ்வளவு அழகு சுந்தரன் கிடையாதே என்று சந்தோஷப்பட்டு ஆனந்தம் அடைஞ்சாளுங்கிற சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம். கந்தலித கர்மலேஷம் குந்த மிருதுஸ்மேர வக்திர பாதோயம் நந்தசுதத்வாம் திரிஜகத் சுந்தரமுத்பகூஹ்ய நந்திதா பாலாக. கந்தலித கர்மலேஷம் குந்தமிருதுஸ்மேர வக்திர பாதோயம் நந்தசுதத்வாம் திரிஜகத் சுந்தரம் உபகூஹ்ய நந்திதா பாலாக. கந்தலித கர்மலேஷம், நீ அவளோடு கூட ராசக்கிரீடை பண்ணிண்டு அப்படி ஆனந்தமாக கட்டி புரண்டு அவளோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உன் மேலெல்லாம் வியர்வை சிந்தித்து முத்து முத்தா வியர்வை இருந்தது. கந்தலித கர்மலேஷம் குந்த மிருதுஸ்மேர வக்திர பாதோயம். குந்த மிருதுஸ்மேர, உன்னுடைய சிரிப்பு எப்படி புன்சிரிப்பு, மிருதுஸ்மேரம் புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்பில் அது எப்படி இருந்தது? அப்படியே மல்லிகைப்பூ வரிசை மாதிரி இருக்குது உன்னுடைய பற்கள். பாதோஜம், வக்திரம் எப்படிப்பட்டது? உன்னுடைய முகம் இருக்கே அது அப்படியே தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூ மாதிரி முகத்தில் அப்படியே வரிசையாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது உன்னுடைய முகம், பற்கள். குந்த மிருதுஸ்மேர வக்திர பாதோஜம், அப்படி சிரிச்சுன்னு இருக்கே புன்சிரிப்பு. அது திரிஜகத் சுந்தரம் நாள். 3 லோகத்துலேயும் ஒன்ன மாதிரி அழகன் கிடையாதுங்கிறத நிரூபணம் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படி அவள்லாம் உன்னோட கூட ஆலிங்கனம் பண்ணி ஆனந்தத்தை அடைஞ்சாள். பாலாக நந்திதாக, அத்தனை கோபஸ்திரீகளும் ஆனந்தம் அடைஞ்சாள் உன்னுடைய ஆலிங்கனத்தினால என்று சொன்னாள். கந்தலித கர்மலேஷம் குந்தமிருதுஸ்மேர வக்திர பாதோஜம் நந்தசுத துவாம் திரிஜகத் சுந்தரம் உபகூஹ்ய நந்திதா பாலாக. பரமானந்தத்தை அனுபவிச்சாள் அந்த கோபஸ்திரீகள்ங்கிறாள். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஏ குருவாயூரப்பா கிருஷ்ணா,
ரொம்ப அழகான ரூபத்தோடு இருக்கப்பட்டவனே எவ்வாறாக வர்ணிக்க முடியும்? அந்த கோபஸ்திரீகள் ஆனந்தம் இருக்கே, அவள் மனசில் இந்த உன்னோட சேர்ந்த சேர்க்கையினால் ஏற்பட்ட ஆனந்தம் இருக்கே, அவள் உங்ககிட்ட வச்சிருந்த பிரேமே இருக்கே, அந்யாதிருஷ்யமான பிரேமே, இதெல்லாம் எப்படி வர்ணிக்க முடியுங்கிறாள். விரகேஷ்வங்காரமய ஸ்ருங்காரமயச்ச சங்கமேகித்வம் நிதராமங்காரமய தத்ர புனः சங்கமேபி சித்திரமிதம். ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, ஆச்சரியங்கிறாள். என்ன ஆச்சரியம்? விரகேஷ்வங்காரமய, இப்படி கோபஸ்திரீகள் அத்தனை பேர் இருக்காள். சுவாமி இப்படி ஒத்திக்கிட்டே கட்டின்னு இருக்கிறதே 100 விட்டுவிடுவர். அப்போது விரகம் ஏற்படும் அவளுக்கு. சுவாமி நம்மளை விட்டு போயிட்டாளேன்ட்டு விரக தாபம் ஏற்படுமாம். அதனால் எப்படி தாபம்னாள்? அங்காரமய, அக்னி மாதிரி எரியுமாம் அவள் மனசு. அங்காரமய விரகேஷு, சுவாமி தன்னோட கூட இல்லையே, 100 கூட ஆலிங்கனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்காளேன்னு நினச்சிட்டு இவள் விரக தாபம் அடைஞ்சு அப்படியே அக்னி பொசுக்கிற மாதிரி அவளை பொசுக்குமாம். அங்காரமயன்னாள். அங்காரமயம்னா அப்படியே எரிஞ்சு கொல்லிக்கட்டை எரியிற மாதிரி எரியுமாம் அவளுடைய மனசு. விரகேஷ்வங்காரமய. ஆனால் உடனே சுவாமி என்ன பண்ணுவார்? யார் விரகத்தில் துடிச்சுட்டு இருக்காளோ அவளை போய் கட்டிப்பறாம் சுவாமி. அப்போது ஸ்ருங்காரம் ஏற்படும். அந்த ஸ்ருங்காரமயமாக ஆயிடுமா அப்போ அவளோட ஹிருதயம். ஸ்ருங்காரமயச்ச சங்கமேகித்வம், சுவாமியோடு கூட சங்கமம் ஏற்படுறத ஸ்ருங்காரமயம் ஏற்படுமாம். எந்த ஒரு ஸ்திரீக்கு அங்காரமயமாக விரக தாபம் எரிச்சுதோ பொசுக்கித்தோ அதே ஸ்திரீயை மறுபடியும் சுவாமி கட்டிக்கிறத ஸ்ருங்காரமயச்ச சங்கமேகித்வம் நிதராம் அங்காரமய தத்ர புனः சங்கமேபி சித்திரமிதம். ஆனால் அது ஒரு ஆச்சரியம் நாள் பட்டதிரி. என்ன நாள்? வழக்கமாக விரகம் ஏற்படுறதே தாபம் ஏற்படும். 2 காதலர்கள், ஒரு காதலி, 2 பேருக்கும் பிரிவு ஏற்படுறதே விரகம் ஏற்பட்டு தாபம் ஏற்படும். 2 பேரும் சேரும் பொழுது ஸ்ருங்காரம் ஆனந்தம் ஏற்படும், இன்பம் ஏற்படும். ஆனால் இங்கே என்ன ஆச்சு தெரியுமா கிருஷ்ணன் நாள்? இங்கே நீ அவளோடு கூட சங்கமம் சேர்க்கிறதே கூட ரொம்பவும் அவளுக்கு தாபம் ஏற்பட்டதுன்னாள். அப்படி தாபம் ஏற்பட்டதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணியிருக்காளிங்க, அங்காரமயான்ட்டு. ஆனால் பட்டத்திரி வார்த்தைகளை உபயோகம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையில் ரொம்ப பிரவீணர். அதனால் என்னம்மா இதை பிரிக்கணும்னால் நிதராம் அங்க அரமயகான்னு பிரிக்கணும். அங்கே அரமயகான்னு பிரிக்கணும். அங்கே பகவானே, நீ என்ன பண்ண? அரமயகா, உன்னோட சேரும்பொழுது அவள்னா ரொம்ப ரமிச்சு சந்தோஷம் அடைஞ்சாள்னு தான் அதுக்கு பதம். அதை சித்திரமாக விசித்திரமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லியிருக்காள். உன்னோட சேர்றதையும் அவளுக்கு உஷ்ணம் தாங்க முடியல, உன்னுடைய பிரிவினாலையும் உஷ்ணம் தாங்க முடியல. அப்படி ஏற்பட்டு கொடுத்து இந்த கோபஸ்திரீகளுக்குன்னு சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம். விரகேஷ்வங்காரமய ஸ்ருங்காரமயச்ச சங்கமேகித்வம் நிதராம் அங்காரமய தத்ர புனः சங்கமேபி சித்திரமிதம். தத்ர புனः சங்கமேபி, உன்னோட கூட சேர்க்கை ஏற்படுறதையும் இவாள் தாபம் அடங்கவே இல்லை, தபிச்சுண்டே இருந்தாள் இவாள் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம் இது. விரகேஷ்வங்காரமய ஸ்ருங்காரமயச்ச சங்கமேகித்வம் நிதராம் அங்காரமய தத்ர புனः சங்கமேபி சித்திரமிதம். அடுத்த 10வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பட்டதிரி ரொம்ப உருக்கமாக பிரார்த்திக்கிறாள். குருவாயூரப்பா, உன்னை நான் பிரார்த்திக்கிறேன். என்னென்னா, எவ்வாறாக நீ அந்த ராதேங்கப்பட்ட ஒரு கோபஸ்திரீ, அவளை கட்டிக்கும் பொழுது அவளுடைய ஸ்தனங்கள் உன் மேலே பட்டு அதனால் நீ எவ்வளவு ஆனந்தத்தை அடைஞ்சியோ, அவளை எருக்கி கட்டுங்கும் பொழுது ஆலிங்கனம் பண்ணிக்கிறத உன்னுடைய மனசானது அவளோடைய கூட ஒன்றா ஆயிடுத்து.
அப்பேற்பட்ட குருவாயூரப்பா நீ என்ன பண்ணணும், என் மேலே இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் போக்கணுங்கிறதா சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம். ராதா துங்க பயோதர சாது பரீரம்ப லோலுபாத்மானம் ஆராதயே பவந்தம் பவனபுராதீஷ சமய சகலகதானு. ஆராதயே பவந்தம், ஹே குருவாயூரப்பா, ஹே பவனபுராதீஷா, ஆராதயே பவந்தம், உங்களை நான் பிரார்த்திக்கிறேன், உங்களை ஆராதிக்கிறேன். என்னத்துக்காக ஆராதிக்கிறேன்? சமய சகலகதானு, என் மேலே இருக்கப்பட்ட எல்லா ரோகங்களையும் நீங்கள் போக்கணும், போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தரணும். எப்பேற்பட்டவர் நீர், நீ நீ ஆலிங்கனம் பண்ணேள். ராதான்னு ஒரு கோபஸ்திரீ, அவளை ஆலிங்கனம் இருக்க கட்டின்றேள். கட்டிக்கும்பொழுது துங்க பயோதர சாது பரீரம்ப லோலுபாத்மானம், அந்த ராதையை கட்டிக்கிறதே அவளுடைய ஸ்தனங்கள் உங்கள் மேலே பட்டுது. அப்பொழுது நீங்கள் மனசெல்லாம் அவள் மேலே ஈடுபாடு ஏற்பட்டு ரொம்ப ஆனந்தத்தை அடைஞ்சேளே. அப்பேற்பட்ட ஹே குருவாயூரப்பா, நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், என்னோட வியாதியை போக்கணுங்கிறதாப்பட்ட 10வது ஸ்லோகம். ராதா துங்க பயோதர சாது பரீரம்ப லோலுபாத்மானம் ஆராதயே பவந்தம் பவனபுராதீஷ சமய சகலகதானு. ஸ்ரீ ஹரே நம. இது ஸ்ரீமத் நாராயணீயே ராசக்ரீடாயாம் பகவத்கிருத தர்மோபதேசவர்ணனம் விஹாரவர்ணனம் இதி ஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நம. கந்தலித கர்மலேஷம் கந்தலித கர்மலேஷம் கந்தலித கர்மலேஷம் குந்தமிருதுஸ்மேர வக்திரபாதோஜம் குந்தமிருதுஸ்மேர வக்திரபாதோஜம் குந்தமிருதுஸ்மேர வக்திரபாதோஜம் நந்தசுதத்வாம் த்ரிஜகத் நந்தசுதத்வாம் த்ரிஜகத் நந்தசுதத்வாம் த்ரிஜகத் சுந்தரம் உபகூஹ்ய நந்திதா பாலாஹ சுந்தரம் உபகூஹ்ய நந்திதா பாலாஹ சுந்தரம் உபகூஹ்ய நந்திதா பாலாஹ. விரகேஷ்வங்காரமயः 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 ஸ்ருங்காரமயச்ச சங்கமே ஹி த்வம் ஸ்ருங்காரமயச்ச சங்கமே ஹி த்வம் ஸ்ருங்காரமயச்ச சங்கமே ஹி த்வம் நிதராம் அங்காரமயः நிதராம் அங்காரமயः நிதராம் அங்காரமயः தத்ர புனः சங்கமேபி சித்ரமிதம் தத்ர புனः சங்கமேபி சித்ரமிதம் தத்ர புனः சங்கமேபி சித்ரமிதம். ராதா துங்க பயோதர ராதா துங்க பயோதர ராதா துங்க பயோதர சாது பரீரம்ப லோலுபாத்மானம் சாது பரீரம்ப லோலுபாத்மானம் சாது பரீரம்ப லோலுபாத்மானம் ஆராதயே பவந்தம் ஆராதயே பவந்தம் ஆராதயே பவந்தம் பவனபுராதீஷ சமய சகலகதானு பவனபுராதீஷ சமய சகலகதானு பவனபுராதீஷ சமய சகலகதானு. ஸ்ரீ ஹரே நம. இது ஸ்ரீமன் நாராயணீயே ஷஷ்டிதமம் தசகம் சமாப்தம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமன் நாராயணீயே ராசக்ரீடாயாம் பகவத்கிருத தர்மோபதேச வர்ணனம் விஹார வர்ணனம் நாம ஷஷ்டிதமம் தசகம்.
उपयातानां सुदृशां कुसुमायुधबाणपातविवशानाम् अभिवाञ्छितं विधातुं कृतमतिरपिता जगाथ वाममिव गगनगतं मुनिनिवहं श्रावयितुं जगिथ कुलवधूधर्मं धर्म्यं खलु ते वचनं कर्म तु नो निर्मलस्य विश्वास्यम् आकर्ण्यते प्रतीपां वाणीमेणीदृशः परं दीनाः मामा करुणा सिन्धो परित्यज इत्यतिचिरं विलेपुस्ताः चन्द्रकरस्यन्दलसत् सुन्दरयमुना तटान्तवीथीषु गोपीजनोत्तरीयैः आपादित संस्तरो न्यषीदस्त्वं सुमधुरनर्मालपनैः करसङ्ग्रहणैश्च चुम्बनोल्लासैः गाढालिङ्गनसङ्गैः त्वमङ्गनालोकम् आकुलीचकृषे वासोहरणदिने यद्वासोहरणं प्रतिश्रुतं तासां तदपि विभोरसविवश स्वान्तानां कान्तसुभ्रुवामदधाः कन्दलितघर्मलेशं कुन्दमृदुस्मेरवक्त्रपाथोजं नन्दसुतत्वां त्रिजगत् सुन्दरमुपगूह्य नन्दिता बालाः विरहेष्वङ्गारमयः शृङ्गारमयश्च सङ्गमे हि त्वं नितराम् अङ्गारमयः तत्र पुनः सङ्गमेऽपि चित्रमिदम् राधातुङ्गपयोधर साधुपरीरम्भलोलुपात्मानम् आराधये भवन्तं पवनपुराधीश शमय सकलगदान् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये रासक्रीडायां भगवत्कृतधर्मोपदेशवर्णनं विहारवर्णनं नाम षष्षष्टितमं दशकं समाप्तं. ஸ்ரீஹரயே நமः. இனி சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो
ஹிருத்வா நிசேஷதாபான் பிரதிஷது பரமானந்தசந்தோகலக்ஷ்மீம் அஜ்ஞாத்வா தே மகத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாः ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।